ஆளும் கட்சிகள், அதாவது ஆளுகின்ற கட்சி, மக்களை ஆளுகின்ற கட்சி, நான் நாட்டை சொல்லவில்லை, ஆளுகின்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகா தான். இது ஜாதிகள் அடிப்படையில், அதுவும் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம். இவர் நடத்துறது ஜாதிய கட்சியை தவிர இவர் ஒன்னும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது பாட்டாளி மக்களுக்காகனது அல்ல. இவர் கூட இருந்த பாட்டாளி மக்கள் எல்லாம் வெளியில ஏறியாச்சு. போன்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழகத்தில் ஏறக்குறைய பாஜக போன்றதுதான். அவர்கள் ஒன்றி வாழ்கின்றவர்கள் தான். கூட்டணி அமைத்துள்ளார் 10, 9 இந்த வகையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் எல்லாமே ராமதாஸுங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூச்சாண்டி மரத்தை வெட்டி பஸ்ஸை எரிச்சு தான் கட்சியை வளர்த்தாரு. சரிங்களா? அதை யாராலையும் மறுக்க முடியாது. காரணம், இவர் கலைஞருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆட்சியை கலைத்ததன் காரணமாக மொரார்ஜி தேசாய் தலைவரான கூட்டணியில் அங்க வகித்து அப்போதும் வெற்றியை சூடினார். அதுதான் புரட்சி தலைவர். அவர் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு அந்த நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது. அதை விட கூடுதலாக சின்னம், இரட்டை இலை சின்னம் இருக்க வரையில் அந்த கூட்டணி வெற்றிதான். அதாவது எப்பயுமே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைன்னு சொல்ற இடம் அது. அதனால உரிமை தொகை 1000 என்று சொன்னீர்கள். அதற்கு ஏன் குடும்ப உறுப்பினர்கள் கை நாட்டு வைக்க வேண்டும்? நீ சொன்ன தொகை என்ன உதவி தொகையா உரிமை தொகையா? மோடி மேல போகாம இருப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் மீதும் நடைபெறுகின்ற விடியல் ஆட்சியின் மீதும் மக்கள் பயங்கர கோபமாக தான் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நடந்து முடிந்த மோடி அவர்களா அல்லது மோடி அல்லாதவரா? மோடி அல்லாதது இரண்டாம் கட்ட பிரச்சனை. நாம் எந்த கூட்டணிக்கு, எந்த தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார் என்பதைதான் நாம் இந்த கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் கருத்து கணிப்பமாக இருக்க வேண்டும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் மக்கள் கட்சியை சார்ந்த திரு தம்பி தேவேந்திரன் அவர்களும், தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும், திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. முதல்ல ஐயா காமாட்சி ஐயா போயிடலான் இருக்கேன். இன்றைய தினம் பல கூட்டணி கட்சிகள் அங்கம் வச்சிருக்கதை நம்ம பாக்குறோம். உதாரணமா ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி உறுதியாயிருக்கு. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. 6 நாடாளுமன்ற உறுப்பினர் லோக்சபாலையும் ஒரு ராஜ்யசபா நியமன எம்பியும் தரதாக செய்திகள் ஓடிட்டு இருக்கு. மேலும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுகவுக்கு செல்ல அச்சாரமா இது ஒரு அமையுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, நான் தான் பல டிபேட்ல சொல்லிட்டு இருக்கேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களோ அல்ல தொண்டர்களோ யாரும் வேற ஒரு கூட்டணிக்கு போகவும் மாட்டாங்க, ஆதரிக்கவும் மாட்டாங்க. அவங்க நிலையா ஜெயிக்கிற கூட்டணியில தான் இருப்பாங்க. எப்பயுமே அரசியல் பண்ணணும்னா எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட இருந்தா தான் அரசியல்ல ஜெயிக்க முடியும். அதனால தொடர்ந்து எங்களுக்கு இந்த 10 ஆண்டு காலமா நாங்க ஜெயிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கிறதுனால எங்களோட தான் இருப்பாங்க. கடந்த நாடாளுமன்றத்திலே நாங்க ஜெயிச்சோம், அதுக்கு முன்னாடியும் ஜெயிச்சோம், இப்பயும் நாங்க ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு 100க்கு 200% இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க கட்சியில இருந்து யாரும் வெளியில போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏற்கனவே 2 கட்சியை நாங்க முடிச்சிட்டோம். ஒண்ணு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் ஒதுக்கிட்டோம், மக்கள் கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கிட்டோம். சோ 2 கட்சி எங்கள்கிட்ட இப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் இல்ல மதிமுகவுக்கு நாங்க சீட்டே தரலைன்னா கூட எங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதை பார்க்கலையா நீங்க? அதாவது நீங்க ஒரு விஷயம் என்ன, மதிமுகங்கிறவங்க எங்களுடைய பிள்ளை. நான் அதைத்தான் நான் போன டிபேட்லயே சொன்னேன். மதிமுகங்கிறது எங்களுடைய குழந்தை. அதனால எங்க குழந்தைய அடிக்கிறதுக்கோ மிதிக்கிறதுக்கோ அல்லது கண்டிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. அது கடந்த காலம். நீங்க என்றைக்கு கடந்ததா தான். எப்பயுமே நடந்தவைகள் நல்லவையே, நடக்க வேண்டியவை நல்லவையன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் எங்களுடைய வைகோ அவர்களும் சரி, எங்களுடைய தானை தலைவர் திரு கலைஞர் அவர்களும் அவருடைய புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும். அப்படிப்பட்ட நிலையில் நாங்க இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அவர்கள் கேட்ப தொகுதிகள் தரப்படுமா என்பதுதான் சந்தேகம். அது தலைமை எப்படி முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு திரு வைகோ அவர்களும் அவருடைய புதல்வர் தானே இப்ப பொதுச் செயலாளராக இருக்காரு, அவங்க துறை வைகோ அவர்களும் கட்டுப்பட்டு போவார்கள். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. திரு தம்பி தேவேந்திரன் அவர்கள் இப்போ அஇஅதிமுகவுல கிட்டத்தட்ட இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு. சோ இந்த கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஜெல் ஆகும் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில்? இப்போது உள்ள இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாம் முன்னேற்றமாக கடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த கூட்டணி வெற்றி வாகை சூடும் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்டது போல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக கருதப்பட்டு வருகிறது. இது கடந்த கால வரலாறு, அரசியல் வரலாறு. 19 அப்படி நிகழ்வு இல்ல, அது ஒரு சில தேர்தல்களை பொறுத்தவரையில் சில சறுக்கல்கள் சூட்சங்கள் இருக்கத்தான் செய்யும். இது அரசியல் சதுரங்கம். நாம் இன்றைய அரசியல் சூழலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர்வை தான் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்காளர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி எங்கு அங்கம் வருகிறதோ அந்த கூட்டணி வெற்றி. அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு 100% வெற்றி உறுதி என்பதை நாம் சொல்ல வேண்டும். கூடுதலாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைந்த கேப்டன் விஜயகாந்தனுடைய தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஏறக்குறைய வட தமிழகத்துல விசிகாவுக்கு நிகரான வாக்கு வங்கி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகரான வாக்கு வங்கி விசிகாவும் வச்சிருக்கு. வட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சிகள், அதாவது ஆளுகின்ற கட்சி, மக்களை ஆளுகின்ற கட்சி, நான் நாட்டை சொல்லவில்லை, ஆளுகின்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகா தான். இது ஜாதிகள் அடிப்படையில், அதுவும் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம். வட தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரும்பான்மையான சமுதாயம். அவர்கள் சொன்னதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இல்ல, இப்போ நீங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நீங்க முன்மொழியவும் இல்ல அஇஅதிமுக. உதாரணத்துக்கு இப்போ திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா வலுவான கூட்டணியா இருக்கு. 6 ஆண்டுகளா கொள்கை ரீதியான கேள்வியில் ஒரு திருத்தம். அஇஅதிமுக யாரு பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்துவாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநில கட்சிகள் தலைமையான ஒரு கூட்டணி அமைகின்ற பொழுது அதை வெற்றி வாகை சூடிய பின்பு அதை அதற்கான ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமையை எந்த பிரதமர் என்பதுதான் முடிவு செய்வார்கள். உதாரணத்துக்காக இந்த திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி, அதற்கே இன்னும் பிரதமர் வேட்பாளர் முடிவாகவில்லையே. கார்கோவா ராகுவா என்று முடிவு செய்யவில்லை. பிஜேபியை பொறுத்தவரையும் அவர்கள் நரேந்திர மோடி தான். அதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று 30-35 சீட்டுகளை பெருமையானால் அவர்கள் பிஜேபி பக்கம் போவார்கள். பாஜக பக்கம் தான் சொல்லுவாங்க. ஆமா, பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மாநிலம் தான் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. கடந்த 14 இருக்கட்டும் 19 இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அப்போ முழுமையா பரிஷ்காரம் அங்கு செல்லவே முடியாது அவருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இடத்தில் அதிமுக செல்லவே முடியாது. இது எதிரணி அதிரி மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளும் கூட. என்ன சார், காங்கிரஸ் நம்ம கூட்டணியில வந்துருன்ற ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதிமுக போன்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழகத்தில் ஏறக்குறைய பாஜக போன்றதுதான். அவர்கள் ஒன்றி வாழ்கின்றவர்கள் தான். கூட்டணி அமைத்துள்ளார் 10, 9 இந்த வகையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் 1980 கூட, அதற்கு முன்னதாக 77 ஆட்சி கட்டியில் அமர்கின்ற போது கூட பாராளுமன்றத்தில் 11 தொகுதிகளும் சட்டமன்றத்தில் 64 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் மறைவுக்கு வரையும் இருந்து கொண்டு வந்துகிறது. வேறு ஒருவரை ஆட்சி கட்டளையில் கூட அரியணை ஏறாளர்கள் தடுத்து கொண்டது காரணமே அந்த கூட்டணியுடைய தர்மம் தான். மாறாக 1980 காங்கிரஸ் கட்சி இவர் கலைஞருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆட்சியை கலைத்ததன் காரணமாக மொரார்ஜி தேசாய் தலைமையிலான கூட்டணியில் அங்க வகித்து அப்போதும் வெற்றியை சூடினார். அதுதான் புரட்சி தலைவர். அவர் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு அந்த நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது. அதை விட கூடுதலாக சின்னம், இரட்டை இலை சின்னம் இருக்க வரையில் அந்த கூட்டணி வெற்றி தான். திரு காமாட்சி ஐயா, இவங்க முதல் கட்ட கருத்தா அவங்க தேவேந்திரன் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியோட அங்கு வைக்குதோ அதுதான் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பயுமே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைன்னு சொல்ற இனம் அது. அதனால இதே டாக்டர் ராமதாஸ் மக்கள் நல கூட்டணியில அங்க வச்சாங்கல்ல. தனித்து போட்டி போட்டார்ல. எத்தனை சதவீத வாக்கு? 6% வாக்கு இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு அதிமுகல இன்னைக்கு 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதி அவருக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இப்ப 6 தொகுதியில அவங்க போட்டி போட போறாங்க. இந்த 6 தொகுதியில போட்டி போட்டா
இவருக்கு இருக்கக்கூடிய 6% ஓட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவருக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது, இது ரெண்டையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா தோல்விதான் வந்து நிக்குமே தவிர இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ராமதாஸுங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூச்சாண்டி மரத்தை வெட்டி பஸ்ஸை எரிச்சுதான் கட்சியை வளர்த்தாரு, சரிங்களா? அதை யாராலையும் மறுக்க முடியாது. 2வது 10.5 இடஒதுக்கீடு நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லி இதே எடப்பாடி கிட்ட சொல்லிதான் எடப்பாடி போன தேர்தலில் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களுக்கு பழைய தேதியை போட்டு ஆன்டி டேட்டை போட்டு ஒரு உத்தரவு போட்டாரு. ஆமா, இப்ப அந்த வாக்கு எப்படி அவங்களுக்கு போகும்? இப்ப ஏற்கனவே எல்லா மக்களும் வந்து மிகுந்த கோபத்துலதான் இருக்காங்க. யார் மேல? இந்த நம்மளுடைய எடப்பாடியார் மீதும் அதே மாதிரி ராமதாஸ் மீதும் ரொம்ப கோபமா இருக்காங்க. சுயநலமா இவங்க ஜாதிக்கு மட்டுமே 10.5%. ராமதாஸ் ஐயா வந்து இப்ப புதுசா ஒரு யுத்திய கையாண்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அவர் தானே முன்வைக்கிறாரு. இல்ல இங்க பாருங்க, நீங்க இப்போ இதெல்லாம் இங்க பாருங்க, என்ன தெரியுமா, சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து இவங்க அரசியலுக்காக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மைதாங்க. அவர் வந்து சமூக நீதிக்காக பாருங்க, நீங்க கையில் எடுக்கிறாரு. சமூக நீதிக்கும் இவருக்கு என்னங்க சமூகம்? இவரு சமூக நீதின்னு சொல்ல, அவருடைய கட்சியினுடைய முதல் பொருளாளர் குணமுடி அடிப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வச்சாரு சார். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கடந்த காலம். அவருடைய எண்ணம் என்ன? உங்க திருமா அவர்கள் வந்து குடிகளுடைய குடிதாங்கின்னு சொன்னவரு கண்ணே. நான் இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அப்புறம் பேசுங்க. இவரு பொறுத்த மட்டிலும் வன்னிய இன மக்களினுடைய சங்கத்துக்கு தான் வந்தாரு. அந்த சந்த மக்களை வச்சுதான் பாட்டாளி மக்கள்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நம்மளுடைய தலைவர் வந்து மறைந்து போயிட்டாரு. அவர் ஏகே நடராஜனும் மறைந்துட்டாரு. இது இப்ப உள்ளது, நான் இப்ப உள்ளதுக்கு வரல, இப்ப பிரசன்ட்டுக்கு. அது பழசு. ஏகே நடராஜன் பழசு. நம்ம இவரு இறந்து போயிட்டாரா இல்லையா? குரு காடுவெட்டி குரு மறைஞ்சு போயிட்டாரு. காடுவெட்டி குரு மறைஞ்சது மட்டுமல்லாமல் அவரை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியுமே எடுத்துக்கிடல. இந்த கட்சியில இவரு கோடியா பணம், பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இன்னைக்கு வச்சு குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டாக்டர் ராமதாஸ் அவருடைய புதல்வனும் அவர் வந்து காடுவெட்டி குரு மரணப்படுக்கையில இருக்கும்போது அவருக்கு எந்த விதமான உதவி செய்யல. அவர் இல்லைன்னு சொன்னா இந்த கட்சியும் இல்ல, அந்த இன மக்களும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போற்றுதலுக்குரிய மனிதர். காடுவெட்டி குருக்கும் எனக்கும் நிறைய ஃபைட் நடந்திருக்கு. ஆமா, எங்க அதாவது கடந்த காலங்கள்ல அவர் உயிரோட இருக்கும்போது பெரிய ஃபைட் எல்லாம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் நாங்க பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் மிக்க ஒரு மனிதனை நான் ஏத்துக்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனை சாக கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த கட்சியில போய் ஓட்டு கேட்டா, இன்னைக்கு அவர் உயிரோட இருந்தாருன்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ராமதாஸுக்கு எதிராக இல்ல, அவர் உயிரோடு இருந்தா அந்த கட்சியை அந்த வெற்றி வாய்ப்பை நாடி இருக்கும். அவர் இறந்து போனதுனாலையும் அவருக்கு எந்த விதமான இதுவும் அவங்க செய்யாத காரணத்தினால அவங்க கம்யூனிட்டி ஆட்களே அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. கேள்வி முன் வச்சேன் அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்தார்களே இப்ப தற்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் போர்க்குடி எதிராக தூக்கி அது அன்னைக்கே இறக்குறதுக்கு முன்னாடியே அவருடைய பையன், புதல்வி, அப்ப மனைவி எல்லாருமே எதிராக தான் இருந்தாங்க. தம்பி இப்போ ஐயா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக கூட்டணி சேர்ந்தா எங்களுக்கு ரொம்ப லாபம். ஏன்னா ஏற்கனவே 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுலயே வந்து அவங்க போய் முடிஞ்சிருச்சு அவங்க சோழி. நீங்க அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தான் லாபம். இப்ப வெற்றி கூட்டணின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு வெத்து வெட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி மக்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். எந்த யார் மீது? மோடி மேல கோபமா இருப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் மீதும் நடைபெறுகின்ற விடியல் ஆட்சியின் மீதும் மக்கள் வந்து பயங்கர கோபமாக தான். இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நடந்து முடிந்த மோடி அவர்களா அல்லது மோடி அல்லாதவரா? மோடி அல்லாதது இரண்டாம் கட்ட பிரச்சனை. நாம் எந்த கூட்டணிக்கு, எந்த தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார் என்பதைதான் நாம் இந்த கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் கருத்து கணிப்புமாக இருக்க வேண்டும். இங்க ஏற்கனவே நம்ம மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது இந்த அரசு என்ன செய்தது? நீங்களே மீண்டு வாருங்கள். அது கொரோனாவாக இருக்கட்டும், கொடிய நோயாக இருக்கட்டும், கொடும் மழையாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும். பரப்பராக போயிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் கூட 2016 அரியணை ஏற வச்சாங்க மக்கள். அது மக்கள் வந்து அந்த அம்மாவின் மீது நம்பிக்கை. 2-3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று வீராணம் நதி,
வீரப்பனுடைய சம்சாரம், கந்துவட்டி கொடிப்பு, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டினார்கள். இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. ஊட்டியில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். காளான் போதை என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறது. கஞ்சாவை விட ஒரு படி மேலான ஒன்று அது. கஞ்சா லோக்கல் பகுதியிலே குடிசைவாழ் மக்களிடம் புழக்கத்தில் உள்ள ஒரு போதை பொருள். கஞ்சா ஒழிப்பதற்கான அஜெண்டா என்ன உங்களிடம்? எந்த காவல்துறை அதிகாரியை நீங்கள் முடக்கி விட்டீர்கள்? காவல்துறை கைகட்டப்பட்டிருக்கிறது. சுதந்திரமாக எந்த அதிகாரியும் இயங்கவில்லை. உதயச்சந்திரன் போன்ற சில அதிகாரிகள், ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வரை தவறான திசையில் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல நிர்வாக போக்கு கிடையாது. அதிகார மையங்கள் பரவலாக பிரிந்திருக்கிறது. குடும்பத்தில் மகன் மகன் மகள் என்று பல்வேறு விஷயம். இதெல்லாம் வந்து இது ஒரு பக்கம் இருக்கும் என்று சொன்னாலும் குடும்பத்துல மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், மக்கள் எதனை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? குறைந்தபட்ச வாழ்வாதாரம், உரிமை தொகை 1000 என்று சொன்னீர்கள். அதற்கு ஏன் குடும்ப உறுப்பினர்கள் கை நாட்டு வைக்க வேண்டும்? நீ சொன்ன தொகை என்ன, உதவி தொகையா உரிமை தொகையா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாலிக்கு தங்கம் என்று அதிமுக புரட்சி தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தை பார்களை உருவாக்கி தாலி அறுத்து விட்டீர்கள். அதுக்கு மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தர எதனுடைய அடிப்படை? எது சமூக நீதி? ஐயா அவர்கள் சொன்னார்கள், டாக்டர் ராமதாஸுக்கும் சமூக நீதிக்கும் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவர்களுடைய அடிப்படை கொள்கையே இடஒதுக்கீடு, மதிவிலக்கு 2லும் இன்று வரையில் அதை கடைபிடித்த கொள்கையில் தொடர்ந்து உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். 2016 சொல்லிட்டு மாற்றம் இல்லாமல் இருக்கிறார். கட்சிகளோட சேர்ந்தா தாயோட புனர் உதவி சமம்னு சொல்லிட்டு எப்படி 19 கூட்டம் நினைச்சார்? அந்த மாதிரியா? ஏன் இவர் சொல்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ என்ன சொன்னார்? கருணாநிதி அவர்களை பார்த்தும் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வாரிசு அரசியல் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கின்ற துறை வைகோ யார்? அந்த வாரிசு அரசியலுக்காக அறிவாலயத்தினுடைய படிக்கட்டை தொட்டுக் கொண்டிருக்காங்க. ஒன்று கொடுங்கள், அதுவும் என் மகனுக்கு கொடுங்கள். ஐயா, உன்னையே நம்பியிருக்கின்ற மல்லை சத்யா என்னவானார்? இழந்தான், சொத்தை இழந்தான். பலமுறை தேர்தலில் நின்றார் உங்களுக்காக. இல்ல, இப்ப நீங்க துரை வைகோ தன்னுடைய புதல்வனை கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்க. ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு? எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அரசியலில் அங்க வைக்க மாட்டார்கள், வரமாட்டார்கள் சொன்னாரு. கட்சி நாங்கெல்லாம் ஒரே காலகட்டத்துல கட்சி ஆரம்பிச்சோம். அப்படி சொன்ன அதே ராமதாசுடைய புதல்வன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய இல்லத்திற்கு வந்து நான் அன்றைக்கு இருந்தேன். நாங்க அவருடைய புதல்வனை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் வாங்கி எப்படியாவது அவருக்கு கேபினெட்ல ஒரு அமைச்சர் பதவி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டது என் காதார கேட்டேன். சரிங்களா? அப்படி அவர்கிட்ட வந்து மண்டிக்கிட்டு அன்றைக்கு அந்த பதவியை வாங்கிட்டு வந்த இதே ராமதாஸ் தான் அடுத்த வந்த தேர்தல்ல அவரை எய்த்தே பேசினாரு. புரியுதுங்களா? இவருக்கு வந்து நாக்குல நரம்பு இல்லாததுனால எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லட்டி டாக்டர் ஐயா பேசுவாரு. இவர் வந்து 100க்கு 100 ஐயா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவர் நடத்துறது ஜாதிய கட்சியை தவிர இவர் வந்து ஒன்னும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது பாட்டாளி மக்களுக்காகனது அல்ல. இவர் கூட இருந்த பாட்டாளி மக்கள் எல்லாம் வெளியில ஏறியாச்சு. திரும்ப கூட தானே இருந்தாரு. எத்தனை பேர் அவர் கூட இருந்தாங்க? இப்ப எல்லாம் எங்க போனாங்க? இப்ப யார் இருக்காங்க? ஆகையினால இது வந்து வாரிசு அரசியல்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இது அரசியல்ல பேசுங்க. ஐயாவுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பேசினார்கள். வாரிசு அரசியல் என்பது மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தார். ராஜ்யசபா அவரை எம்பிக்கு அனுப்பினார். அதன் மூலம் ஒரு மத்திய அமைச்சர், கேபினட் அமைச்சர் பதவியை சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க வைத்தார். அதற்கு ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் கருணாநிதி அவர்களும் ஆதரவாக இருந்தார்கள் என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மைகள். இது அரசியலுடைய ஒரு சான்றும் கூட தான். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸை கண்ட ஐயா மூப்பனார், அவருடைய மகன் ஜி.கே. வாசன் வாரிசு தான். மருத்துவர் ஐயா அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வாரிசு தான். இன்றைக்கு வைகோ அந்த வகையில் வந்துவிட்டு போகவில்லை. யாரும் இவர்கள் வாரிசாளர்கள் எதிர்க்கவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? எனக்கு பிறகு இனிமேல் ஒருவர் குடும்பத்திலிருந்து அரசியல் வரமாட்டார் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு பொதுச்செயலாளர் துரைமுருகன் என்ன புலகத்தம் அடைகிறார்? நான் ஸ்டாலின் மட்டுமில்லை, அவருடைய மகன் உதயநிதி கூட இருப்பேன். ஏன் ஒருபடி மேலாக போய் அவருடைய மகன் இன்பநதி கூடவும் அரசியல் பண்ண தயாராக இருக்கிறேன் என்கிறார். இதை எதை காட்டுகிறது? குடும்ப அரசியல் மட்டுமல்லாமல் வம்சமாக இவர்கள் ஆழ்வார்கள், மக்கள் அடிமையாக இருப்பார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எழுதிய வரலாறு. நீங்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலைஞர் அவர்கள் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிகழ்த்தினார்கள்.
அந்த ஆட்சியினுடைய நிலை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முதலில் எப்படிப்பட்ட ஆட்சிகள்? அண்ணாவினுடைய கொள்கைக்கும் கோட்பாகும் தொடர்ச்சியாக தான் இருந்தது. அதற்கு பின் புரட்சி தலைவர் வந்தார்கள். அதன் பின் வனவாசத்துக்கு பின் 2 ஆண்டுகள் ஆட்சி மீண்டும் வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 89, 91 அன்றைய பிரதமர் சந்திரசேகரால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது. அதற்கு பின்னாடியே நடந்தது எல்லாம் திருக்குவளை முன்னேற்ற கழகம் தான் அது. அங்கு திராவிடம் என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் சென்று விட்டது. அப்படிப்பட்ட நீங்கள் சட்டமன்றத்தில் அம்மையாரை பார்த்து நீங்கள் ஒரு பார்ப்பனன் சொல்லிடலாம். அது நம்ம பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள். நான் பார்ப்பதி தான். அங்கு உன்னிடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திராவிடமே கிடையாது அப்படின்னு சொன்னீர்கள். முக்குளத்தோர் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு பக்கம் வரலாறு நீங்கள் பதிவு செய்தீர்கள். இதையே நீ மறுக்க கூடாது. அக்கா கனிமொழி, அண்ணன் அழகிரி வருகைக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலை ஐயாக்கே தெரியும். இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் அனைவரும் அறிவாலயத்தினுடைய அடிவடிகள். திரு காமாட்சி, இப்ப ஐயா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் மீது எது அதிருப்தி இருக்கு மக்கள் மத்தியில, நீங்க வாரிசு அரசியல் கொண்டு வரீங்க. அதே போல இந்த 3 ஆண்டு ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க உங்கள் மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சோ அதனால இந்த ஆட்டோமேட்டிக்கா அதிமுக தான் உங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சம் கோடி கடன். அந்த 5 லட்சம் கோடி கடனுக்கு மாசம் வந்து 60,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம். ஆண்டுக்கு 63,000 வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட 2,30,000 கோடி நாங்க கடன் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஆக இது வட்டி கட்டுறதே எவ்வளவு பணம் போகுங்கிறத நீங்க ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வெள்ளம்ங்கிறது வந்து எதிர்பாராம வந்த ஒரு பேரிடர் இழப்பு. இதுக்கு வந்து இதுவரை இந்த ஒன்றிய அரசுக்கு வந்து ஒன்றிய அரசுல இருந்து வந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், அந்த கமிட்டி ஆகட்டும், அதன் பின் வந்த பிரதமர் ஆகட்டும், எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. யாரும் இதுவரை அதுக்காக ஒரு பைசா காசு கொடுக்கல. ஆனாலும் நம்மளுடைய அரசு அவங்க ஏதோ சிரமமா பொருளாதார வசதி இல்லை. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் மேனிக்கு கொடுத்துருக்காங்க. 2வது இந்த இவர் ஐயா சொன்னாங்க இந்த தாலிக்கு தங்கம்னு. தாலிக்கு தங்கங்கிறது வந்து எத்தனை பெண்களுக்கு கொடுத்துருக்க முடியும்? குறிப்பிட்ட ஒரு 100 பேரோ ஒரு 500 பேரோ 1000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா இப்ப நம்ம அப்படி இல்லை. நம்ம திட்டம் இது கிட்டத்தட்ட இப்ப 1.5 கோடி மக்களுக்கு வந்து உரிமை தொகைன்னு சொல்லி மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். கல்லூரியிலையும் நம்ம பணம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, அரசு பள்ளியில பயின்று மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கும் நாம அந்த பணம் கொடுக்கலாம்னு சொல்லி இப்ப அந்த அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே கொடுக்குறோம்னு சொல்லி இப்ப இந்த கவர்மெண்ட் அதுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணிருக்கு. இப்படியாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல பயிலக்கூடிய மழலைகளுக்கு தான் காலை உணவு சிற்றுண்டி திட்டம் வச்சிருந்தோம். இப்ப தனியார் பள்ளியில அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளியில பயிலக்கூடிய அந்த இளஞ்சிறார்களுக்கும் இப்ப அந்த உணவு கொடுக்கறது பண்ணி பட்ஜெட் ஒதுக்கி அதுவும் நடக்குது. இப்படியாக பல்வேறு திட்டங்களை முடிந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத இருந்தாலும் கூட, ஏன்னா ஒன்றிய அரசை பொறுத்த மட்டும் நம்மளை வந்து எதிரிக்கு எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கான். எதிரியா பார்க்கறதுனால நமக்கு எந்த விதமான பண உதவியும் கிடையாது. சரி, அவங்க ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் இங்க அவங்க ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்கன்னா எதுவுமே கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்க ஆஸ்பத்திரிக்கு மதுரையில. இதை இந்த எய்ம்ஸுக்கு இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த 6,000 ரூபாயில வந்து 80% பணம் வந்து எங்க மத்திய அரசு பணம். அவன் லூசியா? அவன் லூசு பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க. அந்த ஆளுக்கு இல்ல அன்பார்லிமெண்ட் வேர்டுனா அவருக்கு வந்து தெரியணும். அவங்க என்ன சொல்வாரு, 900 கோடிங்கிறது வந்து அந்த 900 கோடி எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கக்கூடிய ஃபண்டு. அது பேரிடர், அதாவது எதிர்பாராத ஏதாவது பேரிழப்பு வரும்போது அதை செலவு பண்ணிக்கிறதுக்காக அது எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்குறது தான். அது ஏற்கனவே இந்த மழை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒதுக்கி இருக்கணும். அது மழை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 450 விடுவிச்சு
வச்சாங்களே தவிர அதுல அவங்க காசு ஒண்ணும் இல்லை. நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்திய அரசியல், இந்திய மாநிலங்கள்லயே முதல் மாநிலம் வந்து வரி கட்டக்கூடியதுல மகாராஷ்டிரா இருக்கு, 2வது தமிழ்நாடு தான். நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல அவங்க நமக்கு திருப்பி தர்றது ஒரு ரூபாய்க்கு 26 பைசா தான் திருப்பி தர்றாங்க. 29, 26 எனக்கு சந்தேகம் இருக்கு. 29 பைசா திருப்பி தர்றாங்க, புரியுதுங்களா? அப்ப மீதம் எவ்வளவு காசு நம்மகிட்ட இருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரி போகுது தெரியுமா உங்களுக்கு? ஒன்றிய அரசுக்கு அது தெரியுமா தெரியாதா? தெரியாது இல்லையா? 4,80,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வரியில மட்டும் போகுது, ஒரு வரியில மட்டும். சரியா? மற்றபடி சென்ட்ரல் ஹெச்எஸ் இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு, வெல்த் டேக்ஸ் இருக்கு, அமலாக்கத்துறையினுடைய அந்த வரிகள் இருக்கு. இந்த வரிகள்லாம் தனி. இந்த வரி மட்டும் நான் சொல்றது வந்து நம்ம கடையில வாங்குறமே சாப்பாடு, இந்த அரசு வந்து சாப்பாட்டுக்கு வரி, டீக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. நாளைக்கு புள்ள பத்தாலும் வரி, புருஷன் பொண்டாட்டிட்ட படுத்தாலும் வரின்னு போட்டு தொலைச்சிருவான். அடுத்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சா எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு நம்ம முடிவு கட்ட முடியும். திரு தம்பிதேவன், இறுதியான பார்வை ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் என்பது முழுக்க மத்திய அரசு வந்து முன்னோக்கிய தேர்தல். இது முழுக்க மோடிக்கு எதிரான அலை வந்து வீசும். தமிழ்நாட்டுல வந்து எப்படி வட இந்திய ஊடகங்கள்ல கருத்து கணிப்பு எப்படி 40 திமுக கூட்டணி அமையுமோ அது போல ஐயா சொல்றாங்க. ஐயா சொல்லுகின்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் மத்திய மையத்தில் காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் 2-3 தான். ஓர வஞ்சனை தான் செய்வார்கள் மாநில அரசுக்கு, நம்முடைய மாநில அரசுக்கு. அந்த வகையிலேயே அவருடைய பேசியதான கருத்துக்கு நான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆனாலும் யார் எந்த தலைமை, இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்கும் போதே எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அடிமை அரசு என்றார். அன்றைக்கு கோபேக் மாடி என்றீர்கள், இன்றைக்கு கொடைபிடித்துக் கொண்டு நிற்கிறீர்கள். இது எதை காட்டுகிறது? நீங்கள் காங்கிரஸோடு உறவாடி கொண்டே பாரதிய ஜனதா கட்சியோடும் கைகோக்க முயற்சி. அதிமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நடந்துச்சு கடந்த எடப்பாடி ஆட்சி. ஏதாவது ஒரு இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்களா அவங்களோட சட்டத்துக்கு எதிராக? அதுதான் நீங்கள் அடிமை அரசு என்று சொல்லிவிட்டீர்கள். நீங்க ஒப்புக்கொள்றீங்க? ஏறக்குறைய அதான உண்மை தமிழகத்தில். நீங்க ஒப்புதல் கொடுக்குறீங்க. ஆமா, அது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் காட்டிலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசுக்கு நான் ஏன் ஆதரிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுகவை நீ எடப்பாடி தலைமையிலான கட்சியாக பார்க்க கூடாது. இன்றைக்கும் அம்மையாருடைய செல்வாக்கு அவர் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிறார்கள். அவர் ஆண்ட அரசு. மக்களிடம் இதே வெள்ளம் வந்து விட்டால் ஓடோடி வருவார்கள். அம்மா உணவகத்தின் மூலமாக பசி தீர்த்தார்கள். ஆங்காங்கே உள்ள கட்சிக்காரனை வைத்து நேரடியாக வந்து களப்பணி செய்து எந்தவித குறையும் இல்லாத மக்களை மீட்டெடுத்தார்கள். 3 நாட்கள் ஆகியது மின்சாரம் தடை. ஐயாவே உணர்வார், அந்த பகுதியில் நாங்கள் தான் இருக்கிறோம். 2 நாட்களாக மின்சாரம் இல்லை. ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை எட்டி பார்க்கவில்லை. அங்குள்ள தன்னார்வலர்கள் அவரவர்களாக முன்வந்து அங்குள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையானவற்றை செய்து மீட்டெடுத்தோம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசை காட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெள்ளம் வந்துச்சு தெரியுமா? பாராட்டக்கூட ஒட்டியது. 2015 வந்தது வருதா புயல். அப்ப அந்த 15 புயல் எப்படி ஸ்தம்பிச்சு தெரியுமா? சென்னை ஸ்தம்பிச்சு இல்லை என்று சொல்லவில்லை. அன்றைக்கு வந்து இல்லை என்று சொல்லவில்லை. தவறாக வந்து ஆபீஸ் மூடப்பட்டுச்சு. இந்த வாட்டி மூடப்பட்டுச்சா? நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் மூடியதா என்பது வரலாறு இல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னு சொல்றேன். உண்மை. நான் இறப்புக்கும் இப்ப உள்ள இறப்புக்கும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கல. ஏன் மலைக்கும் அடுக்குமான வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். இல்ல, இழப்பு என்பது வேறு, இழப்பில் இருந்தும் ஒரு நிவாரணம் கிடைப்பது என்பது வேறு. அந்த நிவாரணம் என்பதன் பொருள் என்ன? உடனடியாக கிடைப்பதுதானே நிவாரணம். ஓராண்டு களைத்தோ இல்ல இன்னொரு புயல் வந்த பிறகோ தருவதா நிவாரணம்? மழையால் மத்திய அரசு வந்து ஒண்ணுமே எங்களுக்கு பண்ணல, ₹1 கூட தரலன்னு சொல்றேன். அம்மையாராலும் போதும் மத்திய அரசு தான் கை நீட்டினார்கள். அப்பொழுது அவர்கள் மாநில அரசு ஒதுக்குகின்ற அளவுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். 6000 கொடுப்பது இல்லைன்னு சொல்லவில்லை. கொரோனா டைம்ல அவர்கள் 5000 கொடுத்தார்கள், இவர்கள் 1000 கொடுத்தார். அடுத்து உடனடியாக கொரோனா. அதனுடைய வீரியம் குறைந்த கொரோனாவில் வீரியமுக்கு ஊரடங்கு ஊரெல்லாம் போட்ட பிறகு ஒரு காலகட்டத்தில் 5000 வழங்கிட்டு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. சார், எந்த வகையிலும் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைகளையும் குறிப்பாக தமிழர்களையும் கொடுக்குவதிலும் நசுக்குவதிலும் குறையாகவே இருக்கும். இதற்கு பல்வேறு சான்றுகளாக நீங்க 50 ஆண்டு கால திராவிட வரலாறை புரட்டி பார்த்தால் என்று சொல்லும். மறுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. மக்களாட்சி என்பதே எங்கள் கிடையாது, மன்னராட்சி தான்.
எப்படி மத்தியில மாநிலத்துல மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசை சொல்கிறேன். நல்ல ஜோக்கு. இவர்களை நீங்கள் ஒன்று மட்டும் பாருங்கள். இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை உருவப்படுத்தி பாருங்கள். அதே நீங்கள் எடப்பாடி ஒரு சாமானியன் முதல்வன். அது சரித்திரம் அல்லவா? இவர்கள் காலம் காலமாக கலைஞனுடைய மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இப்படி வந்து வரிசை வரிசையாக வாரிசு வந்துட்டு. இல்ல சசிகலா அம்மையார் வந்து சிறைக்கு செல்லாம இருந்தா அவங்களோட வாரிசு தான் வந்திருக்கும் அஇஅதிமுக. நீங்கள் மறைமுக அரசியல் என்பது வேறு, ஒருவரை ஆட்டி படைப்பது என்பது வேறு. ஓகே, உங்களுக்கு இறுதியான கருத்தா நான் பதிவிக்கிறேன். உங்க இருவருடைய கருத்து பதிவிக்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.